எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் 5:58 இந்த தமிழ் வருட பிறப்பு பிறக்கப்படுதுங்க. இந்த 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு இந்த வருடம் பிறக்கப்படுது. அதே பார்த்துட்டிங்கன்னா சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்ப ராசியில் மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் 315 டிகிரியில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. ஒரு வீடு கட்டுறோம், ஒரு கால் போடுறோம், ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம், அன்னைக்கு நாள் நல்ல நாள் பார்த்து தான் இதெல்லாம் ஆரம்பிப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி வருட கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த 4 கிரகமும் தன்னோட சொந்த சாரத்திலேயே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு காலம் பொதுவாக நமக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார்? தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த புது வருடம், இந்த தமிழ் புத்தாண்டு புது வருடம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார்? பொதுவாகவே அதாவது பார்த்துட்டிங்கன்னா, இந்த தமிழ் வருடம் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு சாதகமாக இருந்த காலம் மாறி பாதகமாக மாறக்கூடிய ஒரு தருணம் வரப்போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனுசு ராசி அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குதுன்னு வரக்கூடிய ராசி தனுசு ராசி தான். 3 கிரகத்தினுடைய பார்வை ஒரே இடத்துலையே விழுகுது அப்படின்னா அது தனுசு ராசி தான். சனி பகவான் மேனத்திலிருந்து 10ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு. ராகு பகவான் கும்பத்திலிருந்து உங்கள் ராசியை 3ஆம் இடமா பார்க்குறாரு. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து 7ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு. அதுவும் தன்னோட சொந்த ராசியை பார்க்குறாரு. அற்புதமான காலம். ஆனால் ஒரு ஜாதகத்திலையும் சரி, பொதுவாக நவ கிரகத்திலையும் சரி, குரு நல்லா இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஜாதகத்துக்கு மதிப்பு மரியாதை. அதாவது எப்படின்னா, ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவி கூட இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு அந்த அந்தஸ்து, கௌரவம். மனைவி கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்னதான் அந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு மதிப்பு மரியாதை இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தது இந்த புது வருடத்தில் சனி பெயர்ச்சி இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த வருடத்தில் சனி பெயர்ச்சி இல்லைங்க. ஆனால் வக்ரம் ஆகிறார். அந்த வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்கு. இது ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு தனுசு ராசிக்கு இப்போ நடக்கிறது அர்த்தாஷ்டம சனி. 7.5 சனி 100% கஷ்டத்தை கொடுத்தான்னா, அஷ்டமத்து சனி 70% கஷ்டம் கொடுக்கும். கண்டக சனி 50% கஷ்டம் கொடுக்கும். அர்த்தாஷ்டம சனி ஒரு 40% கஷ்டம் கொடுக்கும். ஏன்னா அந்த சனி பகவான் உங்கள் ராசி பார்க்குறாரு இல்லையா? நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசி பார்வை பார்க்கறதுனால, அதாவது கஷ்டங்கள் கொஞ்சம் கம்மியாகவே கொடுப்பாரு. அதனால் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இப்போ நடந்துட்டுருக்கு. 2025 மார்ச் 29ஆம் தேதி தான் உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி ஆரம்பித்தது. இந்த கரெக்டாக 1 வருஷ காலமாகவே உங்கள் நிலைமை நல்லா இல்லை. கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறீங்க. கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுங்குனா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுதுன்ற நிலைமையில உட்காந்துருக்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசிக்கு சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமா பார்த்தாலும், ஆனால் அர்த்தாஷ்டம் சனியே நடக்கிறதுனால உங்களுக்கு சனி பகவான் அவ்வளோ ஒரு ஃபேவராக உங்களுக்கு எதுவுமே செய்யலை. சரிங்களா? ஆனால் எப்போ செய்வார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனி பகவான் வக்ரத்துக்கு போகிறார். அப்போ யாருக்கு நல்லா இல்லையோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது பண்ணுவார். மேசராசிக்கு விரைச்சனி, மிதுன ராசிக்கு ஜீவன சனி, சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி, கன்னி ராசிக்கு கண்டக சனி, துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரோக சனி, தனுசு ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா
அதாவது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா பாத சனி, மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா விரைய சனி. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சனி பகவான் வக்கரத்துக்கு போகும்போது அப்போ அந்த சனியுடைய தாக்கம் வந்து கட் ஆகிடும். இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்வார்னா ஜூலை 27 வக்கரம் அடைஞ்சு, அதாவதுன்றது வந்து சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பார்க்கும்போது கார்த்திகை 25 தான் வக்கரன் நிவர்த்தி ஆகிறார். அப்போ தமிழுக்கு சொல்லணும்னா ஆடி மாதம் 10 வக்கரம் அடைஞ்சு கார்த்திகை 25 தான் அவர் வந்து வக்கரம் வந்து நிவர்த்தி ஆகிறார். இந்த காலகட்டம் 138 நாள், அதாவது ஒரு 4.25 மாதம் சூப்பராக இருக்க போகுது. அப்போ தான் உங்கள் நிலைமையே மாறப்போகுது நான் சொல்லுவேன். அப்போ தான் இந்த சனியுடைய தாக்கம் கட்டாகும். சனி பகவான் வக்கரத்துக்கு போவார், நல்லது கொடுப்பார். சனி என்னென்ன நல்லது கொடுப்பார்? 4 விஷயத்துக்கு எப்பவுமே ஃபேவராக இருப்பார். சனி கெட்டாலும் அந்த 4 தான் கெடுப்பார், கொடுத்தாலும் அந்த 4 தான் கொடுப்பார். ஒன்று, சனி கெட்டு போச்சுன்னா வேலை பறி போயிடும். இப்போ எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ பாருங்கள், வேலை பறி போச்சுன்னு தான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு வேலை பறி போயிருச்சு, வேலையில் சிக்கல், வேலையில் குழப்பம், வேலை இருந்தும் புரோஜனம் இல்லாத மாதிரி, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் போராடிட்டு இருப்பீங்க. அப்படி பார்த்தா முதல்ல சனி கெடுக்கிறது என்ன? வேலை. ரெண்டாவது ஹெல்த், உடல் உபாதிகள், பார்க்கக்கூடிய கண் பார்வை பிரச்சனை, அதாவது பேசக்கூடிய கட்டான்றது நாக்கு, பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு தேய்மானம், ரெண்டாவது ஸ்கின் அலர்ஜி, முதுகுத்தண்டு பிரச்சனை, பெண்களாக இருந்தாங்கன்னா அடிவயிறு பிரச்சனை, கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். அது எல்லாமே இந்த சனி வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா உங்களுக்கு அந்த 4.25 மாதம் சூப்பராக இருக்குன்றதெல்லாம் மாற்றமே இல்லை. சரிங்களா? மூணாவது, அதாவதுன்றது என்ன, பணம் எல்லாமே லாக் ஆகிடும். கொடுத்த காசை வாங்க முடியாமல், வாங்குற கடனை கட்ட முடியாமல், வெச்ச நகையை திருப்ப முடியாமல், மற்றவங்களுக்கு ஜாமீன் கெழுத்து போட்டுட்டு நீங்கள் வந்து வட்டி கட்டிட்டு இருப்பீங்க. பொதுவாக சனி கெடுத்துட்டாருன்னா நிம்மதி பறி போயிடும், வேலை பறி போயிடும், காசு பணம் லாக் ஆகிடும், ஹெல்த் பிரச்சனை வந்துடும். ஆனால் வக்கரத்தில் போகும்போது இது 4மே ஆப்போசிட்டாக மாறி இது 4மே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வேலை கிடைக்கும், டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வேலை வெளிநாடு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செல்வத்தை கொடுப்பாரு. அப்போ வேலை மாற்றங்களை கொடுக்கும், கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வருவீங்க, நிம்மதியும் கிடைக்கும், உடல் உபாதைகள் சரியாகும். நான் சொல்கிற இந்த டேட்டு ஆடி 10 அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது கார்த்திகை 25 வரைக்கும், அதாவது ஜூலை மாதம் 27 டிசம்பர் மாதம் 11 வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ராகு கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தைரிய ராகுவாக இருக்கிறார், அதே மாதிரி பாக்கிய கேதுவாக இருக்கிறார். நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம் சொல்லக்கூடிய ராகு கேது 2மே உங்களுக்கு சூப்பராக இருக்கிறார். அதுதான் முன்னே சொன்னேன், ராகு 3ஆம் இடமா பார்க்குறாரு உங்கள் ராசியை. நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம், ராகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமா பார்த்தாருன்னா நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஆனால் அப்படியேப்பட்ட நேரத்தில் நீங்கள் எங்கே போகணும்? அவருடைய ஸ்தலத்துக்கு காலாஸ்திரி போயிட்டு கும்பிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுப்பார். சொத்து பிரச்சனை தீரும், கணவன் மனைவி பிரச்சனை தீரும், கருத்து வேறுபாடுகள் தீரும், நல்ல வேலை வாய்ப்பு அமைஞ்சு வரும், படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும், சொத்து பிரச்சனை, கேஸு பிரச்சனைலாம் இருந்தால் கூட சால்வ் ஆகும், உடல் உபாதிகளாக இருந்தால் கூட சீராக வச்சுக்குவார், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட கல்யாண யோகத்தை கொடுப்பார், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுப்பார். ராகு கேதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறார். அவர் ஸ்தலத்துக்கு நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வாங்க, நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுப்பார். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து ராக்கேது ஃபேவராக தான் ஆல்ரெடி இருக்கிறார். டிசம்பர் மாதம் 7 தான் ராக்கேது பயிற்சி. கார்த்திகை மாதம் கட்டன்றது 21 தான் ராக்கேது பயிற்சி. அப்போ ராக்கேது பயிற்சி அடைஞ்சாலும் அடுத்தது உங்களுக்கு ராகு எங்கே வராரு? குடும்ப ராகுவாக வராரு. கேது பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் கேதுவாக மாறுறாரு. அப்படி இருந்தாலும் நல்லது தான், ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு ராகு கேது மாறினாலும், அதாவது குடும்ப ராகுவும் அஷ்டமத்து கேதுவும் வராரு. அதனால் நமக்கு ராகு ஃபேவராக இருப்பார், கேது கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுப்பாரு. ஒன்றாச்சுங்களா? சனி பகவான் வக்கரம் அடையும் போது நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு, அதில் மாற்றங்கள் கிடையாது. அடுத்தது குரு என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி குரு தான். இப்போ குரு பகவான் வந்து எடுத்துக்கோங்க, உங்கள் ராசியை 7ஆம் இடமா பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்து கலஸ்தர குருவாக இருக்கிறார். இப்போ கல்யாணம் வரன் பார்க்குறவங்க, அதாவது பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறவங்க, மாப்பிள்ளை பார்க்குறவங்க, திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் இருந்தால்
கண்டிப்பாக சொல்கிறேன், ஜூன் 1க்குள்ளார கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆனால் ஜூன் 1க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கலஸ்திர குருவாக இருக்கிறவர் அடுத்தது அஷ்டமத்து குருவாக வரார். அஷ்டமத்து குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம். அதனால் குரு வந்து பயிற்சி வந்து ஜூன் 1ல் ஆகிறாரு. ஜூன் மாதம் 1ஆம் தேதி தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா அதாவதுன்றது வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு வந்து பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வரார். அப்போ 7ஆம் இடத்துல இருக்கிற குரு 8க்கு போயிடுவார். 8ஆம் இடம்னா அஷ்டமத்து குரு. எந்த வேலை செய்ய மாட்டார், சொந்த ராசியே பார்க்க மாட்டார், உங்கள் ராசி பார்க்க மாட்டார். சரிங்களா? அதனால பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் இந்த 47 நாள் இருக்கு பார்த்தீங்களா? சித்திரை மாதத்தில் 31 நாள், வைகாசி மாதத்தில் 17 நாள். இந்த 47 நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி 18ஆம் தேதி குரு பயிற்சி அடைஞ்சு கடகத்துக்கு வந்து உச்சம் அடைகிறார். தன்னோட மனைவி வீட்டில் வந்து உச்சம் அடைஞ்சு உட்கார்றாரு. 152 நாள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டார். எத்தனை நாள்? 152 நாள். அப்படி பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் கரெக்டாக 18ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும். அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்தது வந்து பார்க்கும்போது அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் சுத்தமாக குரு உங்களுக்கு வந்து நல்லதே பண்ண மாட்டார். இந்த மாதிரி நேரத்தில் வந்து தொழில் நஷ்டம், குடுக்கல் வாங்கல் நஷ்டம், கூட்டு தொழிலாக இருந்தால் கண்டிப்பாக மனசங்கடங்கள், வெளிநாடு போனவங்களாக இருந்தால் கொஞ்சம் கருத்து வேறுபாடு, அதாவது சாதாரணமாக பிரிஞ்சிருக்கிறவங்க கூட மனஸ்தாபங்கள் பெருசாகலாம். விட்டு கொடுத்து போபவர்கள் கெட்டு போவதில் என்ற மாதிரி விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா நீங்கள் கலந்து ஆலோசித்து அப்போ அந்த மாதிரி நேரத்துலலாம் நீங்கள் முடிவெடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ குரு பகவான் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அதாவது சிம்ம ராசிக்கு வரக்கூடிய அந்த தருணம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஏன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது இப்போ குரு பகவான் உங்களுக்கு அஷ்டம குருவை வந்து பாக்கிய குருவை இப்போ உட்காரும்போது ஆடம்பரம் ஒரு 44 நாள் நல்லா இருக்கும். அடுத்தது அந்த 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்து வக்கரம் அடையும் போது என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் இயல்புக்கு மாறாக அவர் கொஞ்சம் வேலை செய்வார் இல்லைங்களா? அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு சிம்ம ராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த ஐப்பசி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 27ஆம் தேதி வரை நல்லா இருக்கும். அடுத்தது வந்து பார்க்கும்போது கார்த்திகை 27ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 11ஆம் தேதி வரை கொஞ்சம் வக்கரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆப்போசிட்டாக வேலை செய்யும். சரிங்களா? ஆனால் மேற்கொண்டு எப்படி பார்த்தாலும் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு தனி சிறப்பாக தான் இருக்க போகுதுன்றதில் மாற்றம் இல்லை. இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.